ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுற பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது, முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை குறைபாடு உடையவங்க இதை சாப்பிடும் பொழுது தெளிவான கண் பார்வை கிடைக்கும். ரெண்டாவது, முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால சளி, காய்ச்சல், இருமல் இதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். மூணாவது, முருங்கைக்கீரையில் தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் தேவையான அமினோ அமிலங்கள் இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாக்கும். நாலாவது, முருங்கைக்கீரையில் தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நமக்கு இதயத்தை பாதுகாக்குது. குறிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாக்குது. அஞ்சாவது, முருங்கைக்கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பற்கள் மற்றும் எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஆறாவது, முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அணுக்களுடைய அளவு அதிகரித்து இரத்த சோகை வராமல் நம்மளை பாதுகாக்குது. ஏழாவது, பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பினை அதிகரிக்கவும் உதவியாக இருக்குது. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு வானல் வச்சிடலாம். வானல் நல்லா சூடாகட்டும். அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 7 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நசுக்கி வச்சிருக்க பூண்டு 6, ஒரு சின்ன சைஸு இஞ்சி சேர்த்து 2 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பொடியா நறுக்குன 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நமக்கு சூப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். வாசனத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான, ஹெல்த்தியான, டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.